போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஒருத்தரையும் காணோம். இந்த தெருக்குல தானே போனாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். தருண் வந்துட்டானா என்ன? போன் பண்ணி கேளுங்க பாப்பா. அது அப்பவே கிளம்பிட்டானே, இப்போ வந்துருவான். ஹலோ அக்கா. டேய் வந்துட்டே என்ன? ஸ்டேஷன் வந்துட்டேன். அங்க எங்க வரணும்? அங்க இருந்து நேரா ஒரு பாலம் தெரியுதா? ஆமா. அப்படியே வந்தனா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்து பக்கத்துல தான் இருக்கும். சீக்கிரம் வா. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துறேன்க்கா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. சரி. இன்னைக்கு எப்படியா அந்த பொண்ணை பார்த்து உங்களை எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற உண்மையை சொல்லிடணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. சரி இருக்கலாக்கிருப்பா. இன்னைக்கு என்னென்னலாம் காத்திருக்கோம் யாருக்கு தெரியும். போதும் போதும், ஏற்கனவே பட்ட பாடலாம் போதும், வரவேற்றதெல்லாம் போதும். எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கா. அத்தை, இன்னைக்கு எப்படியாவது அவட்ட டீட்டெயில வாங்குறோம், எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டை கண்டுபிடிக்கணும். வா. எனக்கு என்னமோ நம்ம வீட்டு ஆட்கள் வாசனை அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல். ஐயோ அத்தை, இது எங்க இருக்குது? நம்ம ஊர் எங்க இருக்குது? நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எந்த நேரத்துல எங்க இருப்பாவன்னு யூகிக்கவே முடியாது. அவளோட பாட்டுல ஒரு பிளான போட்டு போயிருக்கோம். கூட இருந்தவாறு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் கூட வேற இல்ல. ஒரு வேலை இருக்குமோ? ஏதோ உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குதே. அதுலயும் குறிப்பா என் மாமியார் வாசனை அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ அத்தை, நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம பாட்டி வீட்ல இருப்பாங்க. இருந்தா சந்தோஷம் தான். அத்தை, அந்த நேர் வழி போது பாருங்க. அந்த மேடம் அப்படிதான் சொன்னாங்க, ஸ்டேஷன்ல இருந்து நேரா போங்கன்னு. ஆமா, நேரா போ. அந்த ஒரு கிணறு தெரியுது பாரு. அந்த மேடம் சொன்ன கிணறு தெரியுது. வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் அந்த கிணத்துலயே உட்கார? நம்ம போய்கிட்டு இருப்போம், தருண் வருவான். இல்ல அவன் வந்த பிறகு போவோம். பாட்டி வந்துட்டான். உனக்குன்னு இருந்திருக்கு பாரு, தேடி கண்டுபிடிச்ச மாதிரி. எப்படி ஒரு துப்பு. அவங்கிட்ட எதையும் காட்டிக்காதீங்க. டேய் சீக்கிரம் வாடா. உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லணும். அங்கதான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னடா? நான் இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசியே ஆகணும். மத முடிவாவதானே தெரியல, அதுக்குள்ள பேசணுமா? பாருங்களே. என்னடா பேச போற? இல்ல பாட்டி, நான் இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசியே ஆகணும். சரி பேசு. என்ன போலாமா? சரிங்க பாட்டி. இன்னைக்கு என்னென்ன குத்தலாம் காத்திருக்கோ யாருக்கு தெரியும். இனி தினமும் அமர்க்கலாம் தான் நினைக்கிறேன். சிவாவத்தி வாயத்துக்கு சும்மா இருக்க மாட்டேன். சரி போ வாங்க. டேய், உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. என்னக்கா? எப்படியாவது அக்கா வாங்க. சரிடா, நான் அங்க போய் சொல்றேன். அக்கா சொல்லிட்டு போங்கக்கா. ஏக்கா வாங்க. சரிடா, அங்க போய் சொல்றேன், சீக்கிரம் வா. இந்த வழியா தானே வந்தாங்க, ஒருத்தரையும் காணோம். கார் யார் எடுத்துட்டு வந்தா இல்லையா? போன் வச்சு பாப்போம். அந்த போறாங்கல்ல. செம்பகலிமா, நான் இப்பவும் சொல்லுதேன், என் அடி மனசு ஏதோ பிராண்டுது. ஏதோ நடக்க கூடாது நடக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. நல்லா தெரியுமா இந்த அட்ரஸ் தானா? கன்ஃபார்மா தெரியும், இந்த அட்ரஸே தான். அத்தை, அமெரிக்கால வளர்ந்தவளுக்கு இங்குள்ள அட்ரஸ் தெரியாதா? ஐயோ ஐயோ, நீ பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா அப்பப்ப வில்லங்கத்துல மாட்டி விட்டு போயிருந்தியே. அத்தை வாங்க, போயிட்டே இருப்போம். எங்க 2 வீடு தான் இருக்கு, எந்த வீட்டுல போற? அத்தை, அந்த ஒரு தெரு போகுது, இங்க ஒரு தெரு போகுது. இப்ப நம்ம எந்த தெருக்குள்ள போவேன்? 1 2 3 போடு. எது 3 வருதோ அத பக்கம் போவோம். கரெக்ட். 1 2 3. அத்தை, இந்த தெரு 3 வருது. இப்படியே போவோம். இன்னைக்கு இவ என்ன எங்க கொண்டு கோத்தோட போறான்னு தெரியல. இப்போ அவதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. முடிவு எப்படி இருக்க போதோ தெரியலையே. இப்படியே போவோம், கரெக்டா இருக்கும். பையன் உள்ள குத்து மதிப்பா தான் போய்கிட்டு இருக்கு. என்னத்த அட்ரஸ்ல இந்த ஊர் தானே போட்டிருக்கு? சத்தியமா இந்த ஊர் தான் போட்டிருக்கு. எனக்கு வாசிக்க தெரியாது. இல்லனா கூட நான் கண்டுபிடிச்சு போயிடுவேன். யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா கௌரவ குறைச்சல வேற இருக்குது. நடக்குது நடக்கட்டும். ஆதிர சவுண்ட் கட்ட மாதிரியே இருந்தது. சே, அவ எதுக்கு இங்க வர போறா? இல்லையே, அவ தானே இந்த மாதிரிலாம் பேசுவா. அவ குரல் மாதிரியே இருந்துச்சே. நான் ஆதிர பைத்தியமாவே ஆயிடுவேன். யார என்ன ஆகுது? நான் சொல்லி விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது?
வேலையும் சோழியும் அந்த ஆள கிடக்குது. நான் இப்ப வந்துடுவேன் போனா இன்னும் வா வரட்டும். ஏங்க அந்த பையில கண்ணுல காண விட மாட்டேங்கியல. ஊஞ்சல் ஆடிட்டா வாரா. நாத்து நடக்குதானே 2 ஆள் வச்சு பார்க்கலாம்ல. ஆமா முழுமாடு மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் 2 பேரும் ஆளை விட்டு செய்தேன். இந்த மாதிரி நீ உன் மவ எல்லாரும் வயலுக்கு போங்க, நான் வந்தா கூட்டிட்டு வரேன். சரி நான் நாத்து பாடிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. பிள்ளை வளர்க்க பிள்ளை மாட்டு பைய சும்மா கிடக்கும் போது இந்த கபடி கபடின்ட்டு போனா. என்ன கபடி கபடின்னு போனாலும் அந்த பேர் வேலையில சேர்ந்துருக்கான். ஏமா அப்ப வய தோற வாங்க வாங்க சொல்லிவிட்டு என்ன நேரம் ஆகுது. டூட்டி முடிஞ்சதுனப்ப வர முடியும். வாயா என்ன இப்பதான் வரியா? ஆமாமா டூட்டி முடிய கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஏன்னா நாத்து பாவுன்னு சொல்லுனா சொல்லியா 2 நாளைக்கு முன்னாடி வா வான்னு சொன்னேன். இந்த நாத்தெல்லாம் கருகி போகுது. நான் பணம் ஏற போவேன், அந்த பயணிய காய்ப்பான அந்த வயல பாப்பனா முழுமாடு மாதிரி இருக்கல. முழுமாட்டு பயில அறிவு வேணுமா வேண்டாமா? அந்த பையில ஏங்க இப்படி கரிச்சு கொட்டதியே? சரி சரி கட்டாதீங்க, வயலுக்கு வேணா போலும் போறேன். ராசா இப்போ ஏசில உட்காந்து வேலை பார்த்தாருல, அவங்க இப்ப வயக்காட்டுல வேலை பார்க்க மாட்டாரு. அப்போ வயலுக்கு வேணா போலும் போறேன். அந்த நாத்தெல்லாம் கரைக்கிறாம சீக்கிரம் போ. சரி துணியை மாத்திட்டு போறேன். ஏ சாட்டு போறியா? ஆமா துறைக்கு இப்ப சோழ தான் போறேன். சரி அவளை கெடுத்ததே நீ தான் பாத்துட்ட. வந்துக்கு புள்ளைக்கு சுவாத்த திங்க விடுதில. வயல்ல நாத்து கடிக்க போதும் சொல்லி கட்டுக்க என்ன கொஞ்சம் இருக்க மாவள. ஏமா வேண்டாமா வயக்காட்டு கொடுத்து விடுங்க, நான் கிளம்புறேன். நடு வைக்க 2 பொம்பளைகள் வருவாங்க, அவட்டு நாத்தை கொடுத்துட்டு அங்க 2 கட்டு வைக்கல் இருக்கும், அந்த உங்க அக்கா வீட்டுல கொண்டு போட்டு வந்துரு. சரிப்பா போயா துணியை மாத்திட்டு போ. சரிங்கம்மா. அக்கா வீட்டு போகும்போதே இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. இல்ல உள்ளூர்ல போது அக்கால பாத்தியா? மிச்சர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். இல்ல அவ வேற ஒரு 3 போட்டு செயின் கேக்கா, என்ன பண்ணனே தெரியல போ. சரிம்மா தீபாவளி லீவ் வரும்ல போட்டு விடுதேன். உனக்கு வாய் சவாரி இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு செய்யணுமா வைக்கணுமா என்னமா இல்ல. இப்ப மத்தாலும் என்கிட்ட கட்டிட்டு இருக்க, நான் சாவதான் செய்யணும். நானும் எவ்வளவு உடச்சு கொடுத்தேன். நான் சம்பளத்தை போய் உங்களுக்கு தான் தரேன், திரும்பியும் தான் தரேன். நான் எப்படி தர முடியும்? நான் 1 ரூபா எடுக்கானா? ஏங்க நீங்க இப்படி பேரு கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிய? அப்ப நான் உனக்கு என்ன மாடா? அப்ப அதே சரி தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கும், எடுத்து கொடுக்க. நீ போயா, அந்த மனுஷன் அப்படியே கத்திக்கிட்டு நடக்கும். நீ துணியை மாத்திட்டு வயலுக்கு போ போ. சரிங்கம்மா. அந்த பையல ஏங்க நீங்க இப்படி பாடா படுத்துதிய? அந்த பையன் ஒரு கல்யாண காட்சி முடிச்சிருக்கானா? அவன் கூட படிச்ச வயலுக்கு 2 புள்ளைகள் இருக்கு. இங்க என்ன இப்படி இருக்கீல? நீ ஏன் உனக்கு கழுத்து முடிச்சுட்டு கொடுக்க? உன் வீட்டுல 2 இருக்குதே குத்தச்சிட்டு, அதை யார் கலைத்துறா? இங்க அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுங்க. இங்க அவளுக்கு முடியும் போது முடிட்டோம், நம்ம நேரத்துக்கு அவளுக்கு முடிய மாட்டேங்குது. இந்த பையலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் அவன் முன்னாடி பச்சை கட்ட அப்படியே போயிடுவான். அப்ப நம்ம திருவோணம் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவோம் பிச்சை எடுத்துட்டா. ஏன்னா பாவம் அந்த பையன் கண்டது இப்பெல்லாம் பொறுமையா இருக்கான் பாத்துக்கங்க. காதலும் கிடையாது கல்யாணமும் கிடையாது. என்ன பாவம் பண்ணணும், என் வயிற்றுல புள்ளையா பிறந்திருக்கான். சரி இவனாவது ஒரு புள்ளைய பார்த்தே வச்சே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவானா பார்த்தா. உன் நினைப்பெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. பாரு நம்ம வீட்டுல இருக்க 2 பிள்ளைகளை கலையத்தாம இவனுக்கு கல்யாணம் காட்சி ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த பையன் வயசு கடந்துட்டு போதே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? காலகாலத்து நடக்குது நடந்ததுங்க, அவனும் மனுஷனா இருப்பான். என் கோத்த கிளப்பிடாத போயிரு. இல்ல என்ன கிளம்பிட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வார துணி மாத்திட்டு தான் இருக்கேன். வாரேன். என்னையா தர? 2 மெடல் வாங்கி வச்சிருந்த மாதிரி எங்கம்மா? ஏன்னா அக்கா பையன் தூக்கிட்டு போயிட்டாமல. அது கோல் மெடல் கபடியில 2 கொடுத்தாங்கம்மா. அது எதுக்குமா கொடுத்திய? 10 பிள்ளைய கட்டினா கொடுக்கலாம் செய்வாங்க. கொடுக்கும் போதே கொடுக்காதீங்கன்னு சொன்னேல. அந்த பையன் கஷ்டப்பட்டு விளையாண்டு வாங்கினான். என்னத்த சொல்ல, அவன் வீட்டுல இருக்கிறத ஃபுல்லா தூக்கிட்டு போயிடா. அவளுக்கு மனசாட்சியே கிடையாது. இந்த பொம்பளை பிள்ளை திட்டு தானே ஆவா. பையனை தலையில தூக்கிச்சு கொள்ளாடு, உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போவான். பொம்பளை பிள்ளை மட்டும் தலையில உலகவே அரைக்கல. வீட்டுல ஒரு சட்டி மட்டும் கிடையாது, எல்லாரும் தூக்கிட்டு தான் போறாங்க மாவா. பொம்பளை பிள்ளைக்கு நம்ம கொடுக்காம கொடுப்பா. அம்மா என்னையா தர? இல்ல சட்டை கழிச்சு போட்டு எங்க? அவன் தான் 2 பட்டி மேல வச்சிருக்கேன் பாரு. இருக்குமா இருக்கு. இல்ல சட்டை எதுக்குல? ஏதாவது பணியில போட்டுட்டு போ. என்ன வேண்டாம் விடுங்க. வந்துட்டேமா. வயல் போயிட்டாரு. மனுஷபே மாதிரி காணான் பாரு, ரவுடி பையன் மாதிரி இருக்கான். மனுஷபே மாதிரி காணான். ஏன்னா நீ வயலுக்கு போற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்க. நீ இந்த லட்சத்துல போனா எப்படி வேலை பாப்ப? நீ உங்களுக்கு வேலை தானே பாக்கணும், அதெல்லாம் நான் பாப்பேன். உருவமே அப்படிதானே. ஏன் அப்படி பண்ணுதியே? அவன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அப்படிதான் இருப்பான். இவன் உருப்பட வேண்டாம். இவன் உருப்பட மாதிரியே தெரியல. ஏமா நான் வயல் கிளம்புறேமா. சரி தாங்க முடியல. போ அந்த சீன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு போறா. போ ஐயா அந்த சீன்ஸை கழட்டி போட்டு போயா. வயக்காட்டுல வச்சு உன்னை கேவலப்படுத்தாவே. சரிம்மா சீன்ஸை கழட்டி போட்டுட்டு போறேன். உன் மகன் என்னைக்காவது இவதை என் பொண்டாட்டிக்கு எந்த பிள்ளையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அன்னைக்குதான் உன் முகத்தை கடைசி நாள் பாத்துக்க. நீங்களே சொன்னாலும் என் பிள்ளை அந்த தப்பு பண்ண மாட்டான். என் பிள்ளைக்கு அந்த புத்தியும் கிடையாது. அதான் அவன் ஆசை விருப்பெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டீல. அப்படியே ஒரு பிள்ளைய கூட்டு வந்தா என்னன்னு கேட்க. ஒன்னையும் மௌனி குழி தோண்டி புதைச்சிருவேன். என் குணம் தெரியாம கொண்டால. அப்படி மட்டும் எவளையாவது இங்க கூட்டிட்டு வந்தா இல்ல அவனை தேடி எவ்வளவு வந்தா ஒரு வீட்டுல என்ன இருக்குன்னு பாத்துக்க. என் கோத்த கலப்பிடக்கூடாது. Excuse me.
திடீர்னு சொல்லாம கல்லாம வந்திருக்கல, ஒரு போனை போட்டுட்டு வந்தா நான் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க வாரேன்னு சொல்லிருந்தா கூட அவ அப்பா லீவாவது எடுக்க சொல்லிருப்பேன். இப்படி வீட்ல ஒருத்தர் இல்ல நேரம் வந்திருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமே. ஏமா உட்காருங்கம்மா, எல்லாம் நின்னுக்கிட்டே நிக்கல. பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ, கை உடம்புக்கு கால் உடம்புக்கு மாப்பிள்ள வேற வந்திருக்காங்க. ஒரு காப்பி தண்ணி போடக்க கூட பால் வாங்க போனமே. சரி இருங்க, நான் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் வீட்டுக்கு சம்மந்தியா போறீ, அப்படி ஒண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு கை உடம்புக்கு காலும் உட மாட்டேங்குது. அக்கா, நான் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லுங்கக்கா. அவிய பேசி முடிக்கிட்டுண்டா, அதுக்கப்புறம் சொல்றேன். அவ இப்போதைக்கு பேசி முடிக்க மாட்டாவ. அவ அதிர்ச்சியில இருக்காவலா. எனக்கும் அதிர்ச்சியாதான்டா இருக்குது. உங்களுக்கு எனக்கு அதிர்ச்சி? சொன்னது ஒண்ணு, இங்க நடக்குது ஒண்ணா இருக்குடா. என்னக்கா சொல்றீங்க? வெளியில வேற மாதிரி விசாரிச்சோண்டா, உள்ள வந்து பார்த்தா தலைகீழ இருக்கு. ஒரே குழப்பமா இருக்குடா. அத சொன்ன இந்த கல்யாணம் வேண்டான்னு. என்னடா திடீர்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல ஏக்கா, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசியே ஆகணும்க்கா. ஆசை பத்தியில அவனுக்கு மீனா குட்டிக்கா பொட்டிடுவேன். நான் ஆசைப்படுறதாங்க என் நிலவ தெரியாம. ரொம்ப தான் உனக்கு ஆசை. மீனா குட்டிக்கா, சரி இருங்க, நான் அவ அப்பாக்கு போனை போடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல. உங்க மகள் எங்க? ஆகா, பாட்டி தான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருக்கா. ஐயோ, நீங்க போனை போட்டுட்டு வந்திருக்கணும். அவ இப்பதான் ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு திருநெல்வேலிக்கு போனா பாத்துக்கங்க. அக்கா, உனக்கு நேரமே சரியில்லைல. அக்கா திருநெல்வேலில எங்க எக்ஸாம் எழுத போயிருக்கான்னு கேளுங்கக்கா. நான் போய் பார்த்துட்டு வரணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அக்கா, எங்க போய் எக்ஸாம் எழுத போயிருக்கா? எனக்கு பேரளவும் தெரியாதே. ஐயோ, ஏதோ ஒண்ணு சொன்னாலே ஐயோ வாயில நுழைய மாட்டேங்க, வாய் வரைக்கும் வருது, வெளியில வர மாட்டேங்குதே. அக்கா, எதை கேட்டாலும் இப்படிதான் பதில் சொல்றாங்க. ஆனா இல்ல ஒண்ணு மறைக்காங்கடா. ஜோர்ஜ் காலேஜா? இல்லையம்மா. சாரடக்கரே? இல்லையே. ஏதோ ஒரு பேர் சொன்னா பாத்துக்கங்க, வாயிலே நுழைய மாட்டேங்குதே. இது வரைக்கும் இருக்கு, வெளியில வர மாட்டேங்குதே. எப்படி வரும்? எத்தனை மணிக்கு வருவா? ஐயோ, நீங்க சொல்லிட்டு வந்தா கூட நான் என்னன்னு விசாரிச்சு வச்சிருப்பேன். எப்ப வரான்னு தெரியலையே. சித்தி வீடு வேற அங்க இருக்குது. ஒருவேளை அங்க கண்டு போறாளே என்னமோ தெரியலையே. சுத்தம் சித்தி விட எங்கன்னு கேளுங்கக்கா. உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருப்பா? போனாலும் போயிருப்பா, சொல்ல முடியாது பாத்துக்கங்க. நீங்க வாரேன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட நான் சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருப்பேன். ஐயோ, அவங்க அங்க போறாளா எங்க வீட்டுக்கு வராளான்னு தெரியலையே. போன் எதுவும் வச்சிருப்பால? ஐயோ, நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம். எப்பவும் போனை கொண்டு போக பாத்துக்கங்க. இன்னைக்கு வந்து வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா. உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுடா. அக்கா, சரிடா இரு. இல்ல குத்துமதிப்பு எத்தனை மணிக்குள்ள வருவா? ஐயோ, எப்ப வரான்னு தெரியல. எங்க பசதான் நம்பவே முடியாத, கண்டுலாம் வரும். சரி சமந்தி, அடுத்த வர வாக்குல நல்ல நாள் நிறைய இருக்கு பாத்துக்கங்க. நான் அப்போ நிச்சயத்தை வச்சுட்டா என்ன, கல்யாணத்தை வேணா 2 வாரம் கழிச்சு வச்சுக்கிடுவோம். நிச்சயத்தை முடிச்சிடலான்னு பாக்கேன் பாத்துக்கங்க. நாம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வரல, ஆனா அவங்க கேட்டதுக்கு மட்டும் நாம பதில் சொல்லணுமா? நல்லா இருக்குதே. அது வந்து பாத்துக்கங்க, நீங்களும் சொல்லி இருக்கலாம், நாங்களும் நிச்சயத்தை ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சோம் பாத்துக்கங்க. ஆனா நேரம் கூடி வரவே மாட்டேங்குது. இல்லம்மா, அதனால வந்து தண்ணி போடவே கூடாது பாத்துக்கம்மா. அடுத்த வாரம் நல்ல நாள் நிறைய இருக்கு பாத்துக்கங்க. அப்புறமா முடிச்சுட்டா என்ன, நாங்க கல்யாணத்தையே கையோட முடிச்சிடான்னு இருக்கோம் பாத்துக்கங்க. இது சும்மா பியாருக்கு தான் நிச்சயதார்த்தம். உங்க வீடு அழகா இருக்குதே. ஏய், பாட்டி உன்னை காப்பாத்த போறாங்கடா. எப்படி சொல்றீங்க? இப்ப வேடிக்கைய பாரு. வீடு எல்லாம் அழகா இருக்குது. ஆமா சமந்தி, ஒரு கட்டி 2-3 வருஷம் தான் இருக்கும் பாத்துக்கங்க. வீட்டை சுத்தி பார்க்கலாமா? எப்படி பாருங்களேன், வாங்க வாங்க பாருங்க. பொண்ணுங்க தான்டா இருக்கும், போய் பாரு. நான் இன்னைக்கு பொண்ணுகிட்ட பேசாம வரவே மாட்டேன். ஆமாமா பாட்டி, சுத்தி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம். சரி தமிழே, வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன். ஓகே தா, ஓகே தா. லா 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 லா. ஏ மாரிமத்து, தண்ணி பச்சிக்கண்டி. நீ எப்படா வந்த? நான் இப்போதான் வாரேன். எங்க வயலுக்கு தண்ணி பச்சு விட்றேன். அங்க ஐயனுக்கெல்லாம் பழு சொல்ல முடியாது, நீயே வந்து தண்ணிய பாய். அடடா, பொண்ணுங்கன்னு எதுவும் கூட்டு வந்திருக்கே அப்படி. ஐயோ. அப்போ என்னடா வெக்கம்லாம் வருது மாப்பிளைக்கு? இல்ல இல்ல. ஆதிரா ஆதிரா. ஐயோ. ஆதிரா 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 ஆதிரா. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல, வாழ்க்கை வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா. இறைய வேண்டும் மனது, இது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா?
என்ன நடுவில் நட்டாச்சா? வாயா வா. என்னையா உன் அப்பட மீறி உன் முகத்துல மாப்பிள்ளை கலை ஒட்டுதே. ஐயோ நிஜமா பட்டி? ஆமையா மாப்பிள்ளை கலை அப்படியே இருக்குதே. எல்லாம் அவ வந்த நேரம். இப்பதான் உன் முகத்தை சிரிப்பே பார்க்க முடியுது. என்ன இது விசேஷமா என்ன? குடிச்சுக்கிற இருக்கும் பாட்டி.